இன்றைக்கி நம்ம ஒரு சுவையான பூண்டு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு அதுக்கு கடாயில் எண்ணெய் விட்டு அதில் கொஞ்சோண்டு வெந்தயம் போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சின்ன வெங்காயமும் பூண்டும் நல்லா தாராளமாக போட்டு நல்லா வணக்கிக்கோங்க, பச்சை வாசம் போகணும். அதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசியணும். மசிஞ்சு தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், குழம்புத்தூள், கலருக்கு கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா வணக்கினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு புளிக்கரைசல் ஊற்றிக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி குழம்புக்கு ஊற்றுற மாதிரி நிறைய ஊற்றிடக்கூடாது, கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தொக்கு பதத்துக்கு தான் பண்ண போகிறோம். அப்புறம் கொஞ்சோண்டு சால்ட். நல்லா கொதி வந்தோன்னே சிம்மில் வச்சுடுங்க. சிம்மில் வச்சு கொதிக்க விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் திரிஞ்சு மேலே வரும். இப்போது எண்ணெய் திரிஞ்சு மேலே வந்தோன்னா குழம்பு ரெடி ஆச்சு. இப்போ நீங்கள் வேக வச்ச பாயில்டு ரைஸை இந்த தொக்கில் போட்டு சிம்மில் வச்சு நல்லா கிளறி எடுத்துக்கோங்க. இப்போ சுவையான பூண்டு காரக்குழம்பு ரெடி ஆகிடும். இது லஞ்ச் பாக்ஸ் எதுக்கு வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். சிம்பிள் தான், ட்ரை பண்ணி பாருங்கள்.